சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். சுயாதீனம் அப்படின்னா என்னன்னா சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம். சுயாதீனம் என்றால் விடுதலை, லிபர்ட்டி, இல்லைன்னா ஃப்ரீடம், தன்னுரிமை. கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். இது என்ன சுதந்திரம் இல்லை அப்படின்னா இது சரீர பிரகாரமான சுதந்திரம் அல்ல. நம்முடைய பொறுப்புகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிற சுதந்திரம் இல்லை. நம்மை நாமே ஆண்டு கொள்ளுகிற சுதந்திரமும் இல்லை. இது இயேசு கிறிஸ்துவில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். இது ரட்சிப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய ஒரு விடுதலை. ராமின் சுதந்திரம். அப்ப சுயாதீனம் அப்படிங்கிறத நம்ம வேதத்துல விடுதலை அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையிலும் அங்கங்க நம்ம வேதத்துல வாசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எவைகளிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார்? எவைகளிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார்? நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள்னா எதிலிருந்தெல்லாம் தேவன் நம்மை விடுவித்து ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, முதல்ல குற்ற மனசாட்சியிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை. இன்னைக்கு உலகம் முழுசும் எதுல சிக்கி தவிக்குது அப்படின்னா ஒரு குற்ற மனசாட்சி. அவசரத்திலேயோ கோபத்திலேயோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாவத்தை செய்த பிறகு வாழ்நாள் முழுவதும் அது என்ன செய்யுதுன்னா அவர்களை பாதித்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு. நமக்கு கொடுக்கப்படுகிற விடுதலை முதல்ல எதிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம்? குற்ற மனசாட்சியிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். இரண்டாவது, பாவத்தின் ஆளுகையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். பாவம் ஒரு நாள்ல நம்மை ஆளுகை செய்தது. பாவம் பொதுவாக ஆளுகை செய்யக்கூடியது. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார்னா பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலையை தருகிறார். இன்னொன்னு தரார். என்னன்னா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார். நியாயப்பிரமாணத்துல நிறைய சாபங்கள் சொல்லப்பட்டுச்சு. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவர் என்பதை போன்ற அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. இவைகளிலிருந்து இயேசு நம்மை விடுவிக்கிறார். மரண பயத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். நாளைய தினத்தை குறித்த கலக்கத்திலிருந்து, பயத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார். மத கோட்பாடுகளில் இருந்து, மத சம்பந்தமான சடங்காச்சாரங்களில் இருந்து அவர் என்ன செய்கிறார்? நம்மை விடுவிக்கிறார். மாம்ச அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சுயாதீனம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? ஒரு விடுதலை அவர் நமக்கு கொடுக்கிறார்னா எதற்காக இந்த விடுதலையை நமக்கு கொடுக்கிறார்? நம் இஷ்டம் போல வாழும்படியாக இந்த விடுதலை கொடுக்கப்படவில்லை. மாறாக அந்த விடுதலையிலிருந்து நாம் தேவனை தேட வேண்டும். அந்த விடுதலையிலிருந்து நம்ம தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த விடுதலையிலிருந்து தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த விடுவிக்கப்பட்ட நிலையிலிருந்து இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். எதற்கு அந்த விடுதலைனா தேவனை ஆராதிக்கும்படியாக அவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்படும். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஆமீன் சொல்ல. இந்த நாட்டுல நம்ம நிறைய சந்தைகள்லாம் பார்க்குறோம். கோழி சந்தை, ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை. ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, அங்க அடிமைகளும் சந்தைகளில் விற்கப்பட்டார். அடிமைகளும் சந்தையில விற்கப்படுற நாட்கள் இருந்துச்சு. ஜனங்க என்ன செய்வாங்கன்னா அடிமைகளை பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து அவங்க தங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வைப்பாங்க. வாழ்நாள் முழுசும் அவங்க என்ன செய்யணும்? அடிமைகளாக அவர்களுக்கு வேலை செய்யணும். இப்படி ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? ஒரு 5 அடிமைகளை பணம் கொடுத்து வாங்குறான். 5 அடிமைகளை பணம் கொடுத்து வாங்கிட்டு அவங்க சங்கிலியெல்லாம் கலப்பி விட்டுட்டு உங்களுக்கு விடுதலை அப்படின்ட்டான். இந்த வாங்கப்பட்டவன் மனநிலை எப்படி இருந்துருக்கும்? இவன் எப்படி கூட்டிட்டு போய் என்னென்ன வேலையை நம்ம வாங்க போறானோ
அப்படின்னு இருந்த சூழ்நிலையில அந்த மனுஷன் என்ன செய்கிறான், அவங்க சங்கிலிகளெல்லாம் அவிழ்த்து உங்களுக்கு விடுதலை அப்படின்னு ஒரு 4 பேர் நல்லா ஆகா ஓகோன்னு குதிச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. ஏன்னா விடுதலை கிடைச்சிருச்சு. ஆனா ஒருவன் மாத்திரம் என்ன செய்கிறான்னா, தன்னை விடுவித்தவனுடைய பாதத்தில் விழுகிறான். அவனை பார்த்து சொல்றான், நீர் என்னை விடுவித்து இருக்கிறீர், ஆனாலும் நான் உனக்கு தான் வேலை செய்வேன். இது உங்க மேல நான் வைக்கிற மரியாதை நிமித்தமாக இந்த விடுதலை நீர் கொடுத்ததுனால நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து என்ன நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா, மகிழ்ச்சியாய் தன்னை அர்ப்பணிக்கிறான். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலை நம் இஷ்டம் போல வாழும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை அல்ல, நம்மை தாராளமாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்படியாகவே இந்த சுயாதீனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனிதனுடைய உண்மையான நிலை என்னன்னா, இவன் தானாய் ஒரு காரியத்திற்கு அடிமைப்படக்கூடியவன். உண்மையிலே மனுஷனுடைய நிலை என்னன்னா, தானா போய் என்ன செஞ்சிருவானா ஒரு விஷயத்திற்கு அடிக்ட் ஆயிடும். அப்ப இவனுடைய சுபாவமே எப்படிதான் இருக்குன்னா, அடிமைத்தனத்தின் சுபாவம் தான் இருக்கு மனிதனுக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5. மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகர்ந்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுயாதீன நிலை, அந்த விடுதலையின் நிலையில நிலைத்திருக்கும்படியாக பவுல் கலாத்தியரை அழைக்கிறார். ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் தான் கட்டாயம் நாம் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்க வேண்டியவர்கள். நம்முடைய படைப்பே, நம்முடைய இயற்கையே, நம்முடைய சுபாவமே என்ன செய்யுதுன்னா அப்படிதான் இருக்கு. பவுல் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும். ரோமர் 6:16 மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, நாம தான் ஒப்பு கொடுக்கிறோம். ஏதோ ஒன்றுக்கு நாம போய் கமிட்ட, ஏதோ ஒண்ணு நம்மளே என்ன செய்துக்கிறோம்னா நம்ம மேல் ஏற்றுக்கொள்கிறோம். கரெக்டா? அது எந்த பாவமா இருந்தாலும் சரி, அது மாம்ச இச்சையா இருந்தாலும் சரி, கண்களின் இச்சையா இருந்தாலும் சரி, ஜீவனத்தின் பெருமையா இருந்தாலும் சரி, நாம் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறிவிக்கிறார். எதை உங்களால மேற்கொள்ள முடியலையோ வேதம் சொல்கிறது, அதற்கு நீங்கள் அடிமைகள். இந்த அடிமைத்தளத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாகதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகி நம்முடைய வாழ்க்கையை துளைக்கிற நிலையிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். 17வது வசனம் பாருங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோம். அப்போ பாவம் செய்கிறவன், வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்றார். இப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க மனப்பூர்வமாய் உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே 18வது வசனம் பாருங்க. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பாருங்களேன், பாவத்திலிருந்து ஒருவன் விடுவிக்கப்பட்டால் அடுத்தது அவன் என்னவா மாறிடணும்னா நீதிக்கு அடிமைகளாக மாற வேண்டும். மொத்தத்துல ஏதோ ஒண்ணுக்கு நாம அடிமைகள். எதுக்கு அடிமையா இருக்க போகிறோம் என்பதை நாம தான் தீர்மானிக்க போகிறோம். பாவத்திற்கு அடிமையா இருக்க போகிறோம், சாத்தானுக்கு நாம அடிமையா இருக்க போகிறோம், நம்முடைய மாம்சத்திற்கு, மாம்சத்தின் இச்சைகளுக்கு அடிமையா இருக்க போகிறோம், இல்லைன்னா நீதிக்கு நம்மை அடிமைகளாக ஒப்பு கொடுக்க போகிறோமா என்பது நம்முடைய கையில் இருக்கிறது. 19வது வசனம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள்
உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல ஒப்பு கொடுத்தது போல. யார் ஒப்பு கொடுத்தது? நீங்கள் நாம் சொல்லுங்க. நம்ம எல்லாத்தையும் பிசாசு மேல பலி போட்டு நம்ம தான் வாலண்டியரா போய் என்ன செஞ்சிருக்கோம்? நான் இதை செய்யறேன், நான் அதை செய்யறேன் என்ன செஞ்சிருக்கோம்? நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இப்போ அவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். முதல்ல அப்படி செஞ்சீங்க. இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுங்கள். இப்பவும் யார் தான் செய்ய வேண்டியிருக்கு? அப்பவும் நாம தான் அந்த வேலையை பார்க்கணும். இப்பவும் நாம தான் அந்த வேலையை பார்க்க வேண்டும். அசுத்தத்தை நடப்பிக்கிறதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால் பிசாசு உங்களை ஆளுகை செய்யணும். நீதிக்கு உங்களை அடிமைகளாக நீங்கள் ஒப்பு கொடுத்தால் தேவன் உங்க வாழ்க்கையில் ஆளுகை செய்யும். மொத்தத்துல நம்ம வாழ்க்கையை கொடுக்கிற இடத்துல நாம தான் இருக்கிறோம். அதை பிசாசும் பறிக்க முடியாது, தேவனும் வலுக்கட்டாயமாய் அதில் பிரவேசிப்பதில்லை. எதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இதுவரை புரிஞ்சவங்க ராமி சொன்னாங்க. 20வது வசனத்துல பாருங்க, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? கவனிங்க, பாவத்தினுடைய பலன் முடிவு மரணமே. பாவத்தினுடைய முடிவு மரணமே. பரிசுத்தமாகுதலின் முடிவு 22வது வசனம் பாருங்க. பரிசுத்தமாகுதலின் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறது. நீங்க எதற்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அது உங்களை ஆளுகை செய்யும். பாவத்திற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா பிசாசு ஆளுகை செய்யும். நீதிக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க சொல்லுவாங்க. இப்ப இந்த அடிமைகள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும்னா இதுவரைக்கும் அடிமைங்கிற தலைப்புல எவ்வளவு பேர் செய்தி கேட்டிருக்கோம் எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் பிள்ளைகள். நமக்கு என்ன அந்தஸ்தில் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பிள்ளைகள். ஒரு சிலர்லாம் அடைக்கிழமை உமது அடிமை நானேங்கிற பாட்டெல்லாம் பாட மாட்டாங்க. அடிமை தான் ஆண்டவரே அப்படிங்கிற பாட்டெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? பாட மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாரும் இது வேதத்தை சரியாக அறியாத ஒரு நிலை. யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல யாரெல்லாம் அவர் மேல விசுவாசம் வைத்தோமோ எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அடிமைக்கும் பிள்ளைக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அடிமையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, நாம் தண்டிக்கப்பட்டு விடுவோம் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்வோம். ஒரு அடிமை எப்படி வேலை செய்வான் சொல்லுங்க? வேலை செய்யலன்னா என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். அவங்க வேலை செய்யற மனப்பான்மை எப்படி இருக்கும்னா, வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனா அதை கடமைக்காக செய்வாங்க. ஒரு அடிமை எப்படி வேலை செய்வான்? கடமைக்காக வேலை செய்வான், சாப்பாட்டுக்காக வேலை செய்வான், அடிக்கு பயந்து அவன் என்ன செய்வான்? வேலை செய்வான். ஆனா ஒரு பிள்ளை தகப்பனுக்கு வேலை செய்யும் போது எப்படி வேலை செய்யும்னா, அது அன்பு நிமித்தமாய் வேலை செய்யும். தகப்பன் மேல அது வைத்திருக்கிற கனத்தின் நிமித்தமாக அது வேலை செய்யும். அது மாத்திரமல்ல, தகப்பனுடைய தரிசனத்துல அந்த பிள்ளை பங்கெடுக்கும். ஒரு அடிமைக்கும் ஒரு பிள்ளைக்கும் உள்ள வித்தியாசம். அடிமை என்னைக்குமே அடிக்கு பயந்து வேலை செய்வான், சாப்பாட்டுக்காக வேலை செய்வான், வேலை செய்யணுமேங்கிறதுக்காக வேலை செய்வான். பிள்ளை அப்படி வேலை செய்யறது இல்லை. பிள்ளை தகப்பனை நேசிக்கிறதுனால வேலை செய்கிறது, தகப்பனை கனப்படுத்துகிறதுனால வேலை செய்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனுடைய தரிசனத்தில் நோக்கத்தில் அந்த பிள்ளை என்ன செய்கிறதுனா பங்கெடுத்துக் கொள்ளுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 6:22. அதான் வாஸ்தவம். தேவனுக்கு அடிமைகளானதினால்
யாத்திராகம 21:5-6 இதே ஒரு அடிமையை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவன் தன் எஜமானை விட்டு விடுதலை பெற்று போக விரும்பாமல் தன் எஜமானை நேசிக்கிறபடினால அவன் என்ன சொல்லுவானா, நான் உங்ககிட்டயே இருந்துக்கிறேன்னு சொல்லி என்ன செய்வானா, பாண்டு சர்வெண்ட்னு சொல்லப்படுவது, உடன்படிக்கை செய்து கொள்ளுகிற ஒரு அடிமை. என் எஜமானை நான் நேசிக்கிறபடினால இவரை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ற அந்த யாத்திராகமும் 21:5-6 சொல்லப்பட்ட அடிமையை தான் ரோமர் 6:22 நாம பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு அடிமைகளாக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தமாகுதலை நமக்கு அவர் பலனாக கொடுக்கிறார். முடிவுல நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுவோம். அப்ப நாம கர்த்தருக்கு வேலை செய்யும் போது, ஊழியம் செய்யும் போது, நம்மை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கும் போது, பிள்ளைகளாகிறதற்காக நாம வேலை செய்யல, பிள்ளைகளா இருப்பதினால வேலை செய்யல. பிள்ளைகளுக்கும் அடிமைக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த அடிமை தண்டனைக்காக வேலை செய்கிறவன், இந்த அடிமை தேவன் மேல வைத்திருக்கிற அன்புக்காக வேலை செய்கிறான். அவரை கனப்படுத்துகிறதுனால வேலை செய்யும், அவருடைய தரிசனத்தை புரிந்து கொள்ளுகிறதுனால வேலை செய்யும். சிறந்த உதாரணம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் இதுக்கு சிறந்த உதாரணமா இருக்கிறார். மத்தேயு 3:17 இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. பிதா சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பிலிப்பியர் 2:7 வரும்போது இந்த குமாரனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. அப்ப யாரு அடிமையின் ரூபம் எடுத்து வந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவே என்ன செஞ்சிருக்கிறாரு? அடிமையின் ரூபம் எடுத்து வந்திருக்கிறார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மார்க்கு 10:45 வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் தம்மை தாமே கொடுப்பதற்காகவும் இந்த உலகத்தில் வந்தார். அவர் தேவனுடைய குமாரங்கிறது ஜாஸ்தியா, நாம தேவனுடைய பிள்ளைங்கிறது ஜாஸ்தியா? அவர் தான் முழு உரிமையோடு இருக்கிறார். அதுல இருந்துதான் நமக்கு பங்கு கொடுக்கப்படுது. நீங்கள நான் இன்னைக்கு தேவனை பிதான்னு சொல்றோம்ல, இந்த பங்கு எங்க இருந்து வருதுன்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்து. வேதம் தெளிவா சொல்லுது, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தருகிறார். அந்த ஆவிதான் எனக்குள்ள இருந்து அவர் அப்பா பிதாவைன்னு கூப்பிட வைக்குது. குமாரனுடைய ஆவி உள்ள இருக்கிறதுனாலதான் நாம அவர் அப்பான்னு சொல்றோம். அப்போ உண்மையிலேயே குமாரனாக இருந்தவர் என்ன செய்கிறார்னா அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி, அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவருக்காக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறோம். செய்து முடிக்க வேண்டிய பணிகள் இருக்கிறது. சுயாதீனமும் அர்ப்பணிப்பும். சுயாதீனமும் தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுக்கிறார். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க. தேவன் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். விடுதலை அப்போ அவருடைய விடுதலை அவருடைய சைட்ல இருக்குது, அர்ப்பணிப்பு நம்முடைய சைட்ல இருக்கு. விடுதலை என்பது இன்றைக்கு நாம் இருக்கிற நிலையை காண்பிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு விடுதலை என்ற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அர்ப்பணிப்பு என்பது நம்முடைய விருப்ப தேர்வாக இருக்க வேண்டும். அவர் விடுதலையை கொடுத்துட்டார். நான் ஆரம்பத்திலே ஒரு கதை உங்களுக்கு சொன்னேன். 5 அடிமைகள் என்ன செய்யப்படுகிறார்கள்? விடுவிக்கப்படுது. விடுதலை கொடுத்தாச்சு. ஆனா அதுல ஒருத்தர் மாத்திரம் தான் என்ன செய்யறான்னா அன்பின் நிமித்தமாய் தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்போ விடுதலையை தேவன் கொடுக்கிறார், அர்ப்பணிப்பு நம்முடைய
சைட்ல இருக்கு. விடுதலை கொடுக்கப்படுகிறது. அர்ப்பணிப்பு நம்முடைய ரெஸ்பான்ஸ் ஆயிருக்கு. நல்லா கவனிங்க. விடுதலை என்பது சட்டப்பூர்வமானது. விடுதலை என்பது சட்டப்பூர்வமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்தினால கட்டப்பட்டவர்கள். தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு நீங்களும் நானும் விடுதலை பெற்ற நிலையில் இருக்கு. ஒரு காலத்துல தேவனுக்கு முன்பாக பாவிகளாய் இருந்த நம்மை இன்றைக்கு நாம சட்டப்பூர்வமாய் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப சுயாதீனம் என்பது உண்மையாய் நம்முடைய ஆவிக்குரிய நிலையாய் இருக்கிறது. அர்ப்பணிப்பு என்பது நம்முடைய அனுதின வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கும். நான் விடுதலையா தான் இருக்கிறேன். இந்த விடுதலையிலிருந்து நான் என்ன செய்து கொள்வது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? விடுதலை அவர் கொடுத்துட்டாரு. விடுதலையை பெற்ற நான் அந்த விடுதலை இன்றைக்கு எதற்காக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன்? வேதம் என்ன எதிர்பார்க்குது? தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அந்த விடுதலையை தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக நாம் பயன்படுத்துகிறோம். தேவன் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை வாழும்படியாக நாம பயன்படுத்த வேண்டும். விடுதலை என்பது தேவனோடு உள்ள ஒரு உறவுக்கு அந்த விடுதலை வழி செய்கிறது. திரும்பவும் சொல்றேன், விடுதலையை கொடுத்தால அந்த விடுதலை என்ன செய்யுதுன்னா, நமக்கு ஒரு வாசலை திறக்கிறது. தேவனோடு உறவு வைக்கிறதுக்கு ஒரு வாசலை திறக்கிறது. எகிப்துல இஸ்ரவேலர்களால தேவனை ஆராதிக்க முடியல. ஊரை சுத்தி விற்கிறோம். முழிச்சிருக்கிற நேரம் பூரா வேலை. வாழ்க்கை முழுசும் இவன் என்னதான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேவனை ஆராதிக்கிறதுக்கு அங்க என்ன இல்லை? இடமே இல்லை, அனுமதி இல்லை, நேரம் கிடையாது. இப்ப தேவன் என்ன செஞ்சிட்டாருன்னா, வாரத்துல 7 நாள் வேலை செஞ்சிட்டு இருந்த கைகளுக்கு ஓய்வு கொடுத்துரு. எதுக்கு? புதுசா ஒரு கண்ணுக்குட்டியை ரெடி பண்ணிட்டு புரிஞ்சவங்க ஒரு ஆபீஸ். வாரம் முழுசும் வேலை செஞ்ச கைகளுக்கு ஓய்வு. எதுக்கு ஓய்வு தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய வேலைகளை செய்ய முடியாது. முதல்ல அவங்களுக்கு அடிமைகளாக இருந்தவர்களை விடுவிச்சுட்டு ஒரு பிரமாணத்தை கொடுத்துட்டார். நீ போற தேசத்துல நீ எப்படி வாழ வேண்டும், நீ போகிற தேசத்துல நீ என்ன செய்யணும், நீ போகிற தேசத்துல நீ என்ன செய்யக்கூடாது. விடுதலையை கொடுத்து ஒரு பிரமாணத்தையும் அவர் கொடுக்கிறார். அந்த நீதிக்கு நாம் நம்மை அடிமைகளாக ஒப்புக்கொள்கிறோம். இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்காமல் போவதே உண்மையான அடிமைதான். திரும்ப சொல்றேன், நம்மள தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்காம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே இதுதான் மிகப்பெரிய அடிமைத்தனம். ஏன்னா மிக மோசமான ஒரு எஜமான் கையில போய் நம்ம மாட்ட போறோம். புரிஞ்சவங்க. தேவனுக்கு அர்ப்பணிப்பதே உண்மையான சுயாதீனம். தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பது உண்மையான விடுதலை. யோவான் 8:34, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறார். 8:34. 8:36 சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினான், மெய்யாகவே விடுவோம். பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். ஆமென் சொல்லுங்க. உதாரணத்துக்கு மீன்களை உதாரணமா வச்சுக்கீங்க. நிறைய பேர் வீட்டுல தொட்டியில மீன் வளர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பத்துல யார் வளர்க்குறோம், ஆனா நிறைய வீடுகள்ல பார்க்கிறோம் தொட்டியில மீன் இருக்கு. இந்த மீனுடைய பிரமாணம் என்னன்னா, அந்த தண்ணிக்குள்ள விடுதலையா சுத்திட்டு இருக்கு. இதோட பிரமாணம் என்னன்னா, இவர் தண்ணியில தான் இருக்கணும். பிரமாணம் என்னது? தண்ணியில தான் இருக்கணும். இல்ல எனக்கு துள்ள முடியும் அப்படின்னு துள்ளிச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? அது ஒரு விடுதலையை போல தெரியுதா, ஆனா அது விடுதலை.
நம்மை நாம் பிரமாணத்துக்குள் வைத்துக் கொள்வதுதான் நமக்கு உண்மையான விடுதலை. எப்படி தண்ணீரில் வீணுக்கு வாழ்க்கை இருக்கோ அது போல கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்குள்ள உங்களை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் விடுதலையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். வேதத்தின்படி விடுதலை என்றால் என்ன? ஆவிக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். தேவனுக்காக வாழும்படியாக தேவன் நம்மை விடுவித்தார். இதுவரை கொஞ்சம் ராமேஸ்வரன் இந்த விடுதலையில, இந்த சுயாதீனத்துல பிதா எப்படி வேலை செய்கிறார், குமாரன் எப்படி வேலை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எப்படி வேலை செய்கிறார் நான் உங்களுக்கு சொல்றேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் வாசிக்க வேணாம். 3-5 வசனங்களை நம்ம பார்க்கும்போது அங்க என்ன பார்க்கிறோம்னா, பிதாவாகிய தேவன் அந்த சுயாதீனத்தை திட்டமிடுகிறார். நல்லா கவனிங்க, எல்லாம் பிதாவுடைய தீர்மானத்துலதான் இருக்கு. வேதத்துல முக்கியமான சத்தியங்களை நீங்க எடுத்து தியானித்தாலும் அது பிதாவினுடைய திட்டத்திலிருந்து வருகிறது. இதை எப்போ அவர் திட்டமிட்டாராம் பாருங்க. போட்டீங்களா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் நினைக்கிறேன். அது அவர் எப்போ பிளான் பண்றாரு பாருங்க. எபேசியர் 1:4 நமக்கு முன்பாக அவர் எப்ப அதை செலக்ட் பண்றாரு பாருங்க. பரிசுத்தம் உள்ளவர்கள் குற்றம் இல்லாதவமா இருப்பதற்கு அததான் நம்ம விடுதலை என்று சொல்லுவோம். உலக தோற்றத்திற்கு முன்னே எப்ப செலக்ட் பண்ணாரா? நீங்க நினைக்க கூடாது ஏதேனும் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிளான் எல்லாம் கொண்டு வந்தாரு நினைக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவருடைய திட்டம் என்னன்னா, நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே இதை திட்டமிட்டிருக்கிறார். சொல்லுவாங்க. இதுதான் பிதாவாகிய தேவனுடைய பங்கு. இயேசு கிறிஸ்துனுடைய பங்கு என்னன்னா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 1:6. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்மை விடுவித்து தேவனுக்கு முன்னாடி கொண்டு போய் இருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய பங்கு. இதை எப்படி அவர் சம்பாதிக்கிறார்னா, தம்முடைய தியாகமான சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த விடுதலையை இயேசு கிறிஸ்து சம்பாதிக்கிறார். பாவத்தின் தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்திருக்கிறார்னா, அவர் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். விடுதலை என்னமோ ரொம்ப இலவசம் தான். ஆனா இதற்கு தேவன் கொடுத்த விலை சொல்லி முடியாத விலை. விடுதலை என்னமோ ஓசி தான், ஆனா அதுக்கு கொடுத்த விலை ரொம்ப காஸ்ட்லி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆவியானவருடைய செயல்பாடு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுவோம். தேவன் திட்டம் விடுவார். இயேசு கிறிஸ்து அதை சிலுவையில சம்பாதிக்கிறார். ஆவியானவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார். நல்லா கவனிங்க, இயேசு விடுவிக்கிறாருங்கிற சத்தியத்தை அறிந்திருந்தால் மாத்திரம் போதாது, ஆவியானவருடைய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில வரும். நல்லா கவனிங்க, உபதேசத்தை அறிந்திருக்கிறதுனால நீங்க அந்த உபதேசம் வேலை செய்யாது. அந்த உபதேசத்தை செயலாக்குறது ஆவியானவரையும் தேவன் என்ன செய்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் விடுதலை ஒரு உபதேசமாக மாத்திரம் இருக்கும். இந்த ஆவியானவர் அதோடு வரும்போதுதான் இந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக மாற்றப்படும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நம்ம செய்திய கலாத்தியர் 5:13 தொடங்கணும். கலாத்தியர் 5:14.
இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. 16வது வசனத்தை கவனிங்க. ஆவிக்கேற்றபடி அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர், சரிங்களா? நம்முடைய ஆவிக்கேற்றபடி இல்ல, பரிசுத்த ஆவிக்கேற்றபடி. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அதுல எதோட கம்பேர் பண்ணப்படுது பாருங்க. அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது. மாம்சத்தின் இச்சைக்கும் ஆவியானவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்த மாம்சத்தின் இச்சையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை உங்களுக்கு வேண்டும். நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படதான் இந்த மாம்சத்தின் இச்சையை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதனாலதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இதை எல்லா உபதேசங்களை அறிந்து கொள்ளுகிறோம் நல்லது. இதை செயல்படுத்துகிறதற்கு நாம யாரை ஃபாலோ பண்ணணும்னா ஆவியானவரை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். புரிஞ்சவங்க ராமி சொல்லுவாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக தான் மாம்சத்தின் கிரியையை நம்ம பார்க்கிறோம். 19வது வசனத்துல 22வது வசனத்துல இதனுடைய தொடர்ச்சியை தான் ஆவியின் கனி என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாம்சத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானுடைய ஒத்தாசை உங்களுக்கு வேண்டும். இந்த மாம்சத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவர் உங்களுக்கு காண்பிக்கிற பாதையில நீங்கள் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆவியானவர் உங்களை நடத்ததான் இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியில போகும். 19வது வசனத்துக்கு வாங்க. இந்த லிஸ்டெல்லாம் உங்களை விட்டுட்டு வெளியில போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை ஆவியானவர் நடத்த வேண்டும். இந்த மாம்சத்திற்குள்ளேயே இருக்கிறதை நல்லா நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த மாம்சத்தினால் ஜெயிக்க முடியாது. புரிஞ்சுச்சா? இன்னொரு தடவை சொல்லணும். இந்த மாம்சத்தை இதே மாம்சத்தால என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனாலதான் தேவன் என்ன செய்திருக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் கொடுத்து இந்த கிரியைகளெல்லாம் அழிக்கணும்னா உங்களுக்கு ஆவியானுடைய ஒத்தாசை வேண்டும். அவர் உங்களை நடத்துவார். இதை செய்யும் பாரு செய்யும், இதை செய்யாதான் பாரு. ஒரு சில நேரம் வாயை மூடும் பாரு, என்ன செஞ்சிடணும் மூடி. ஒரு சில நேரம் காதை மூடும் பாரு. வாயை மூட சொன்னா வாயை மூடும், காதை மூட சொன்னா காதம், கண்ணை மூட சொன்னா கண்ணு, போனத்துக்கு ஓரமா வைன்னு சொன்னார்னா போனத்துக்கு விதேசத்துக்கு ஓரமா வச்சீங்கன்னா இந்த ஆவியானுடைய கனிகளை உங்களுக்குள் அவர் உருவாக்குறார். தெய்வ சுபாவங்களை உங்களுக்குள்ள அவர் என்ன செய்வார், உருவாக்க ஆரம்பிப்பார். இதைதான் நாம் பரிசுத்தமாகுதல் என்று சொல்லுகிறோம். இதைதான் நாம சுத்திகரிப்பு என்று சொல்லுகிறோம். இந்த சுத்திகரிப்புக்கு ஆவியானுடைய செயல்பாடு நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப இந்த தேவன் ஒரு திருத்துவமான தேவனாக இருந்து நமக்குள் செயல்படுகிறார். திருத்துவங்கிற வார்த்தை வேதத்திலே எழுதப்படல. ஆனா நிறைய இடத்துல இந்த 3 பேரும் இணைந்து செயல்படுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிதா குமாரனை என்ன செய்கிறார்னா மீட்பை உண்டு பண்ணும்படியாக அனுப்புகிறார். குமாரன் என்ன செய்கிறார், அந்த மீட்பை சிலுவையில் சம்பாதிக்கிறார். ஆவியானவர் என்ன செய்கிறார்னா அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படும். திரும்ப சொல்றேன், பிளான் பண்றது பிதா, அதை சம்பாதிச்சது குமாரன், அதை நம்ம வாழ்க்கையில செயலாக்கத்திற்கு கொண்டு வருகிறவர் ஆவியானவர். அப்ப பிதா நம்மை தெரிந்து கொண்டார், குமாரன் நம்மை மீட்டுக் கொண்டார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னையும் தேவனுக்கு என்று முத்தரித்து இருக்கிறார். அவர் சீல் பண்ணி இருக்கிறார். நாம் தேவனுக்குரியவர்கள் அப்படிங்கிற அடையாளம் எங்க இருக்குன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரில் இருக்கிறது. ஆவியானவர் அவர் என்ன செய்யறாருன்னா நமக்குள்ள டெபாசிட் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா இவர்கள் என்னுடையவர்கள் என்பதற்கு இந்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு சாட்சியாக இருக்கு. இயேசு கிறிஸ்துவை உயிர்த்திட வைத்த அதே ஆவியை நமக்குள்ள வைத்து ஒரு நாளில் நம்மையும் என்ன செய்வார்னா உயிர்த்திட வைப்பார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள்ல பாருங்க. இயேசு கிறிஸ்து
ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று 22வது வசனத்துக்கு வாங்க. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு, புறாவை போல அவர் மேல் இறங்கினார். கடைசி லைன் பாருங்க, நீர் என்னுடைய நேசகுமாரன். 3 பேர் வந்தாங்களா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறோம். பரிசுத்த ஆவி புறாவை போல வருகிறார். மேல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன். நேசகுமாரன். வேதத்துல அநேக இடங்கள்ல இது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே அதிகாரம் பாருங்க, 4ஆம் அதிகாரத்துல, இதே தொடர்ச்சி 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வேத வாக்கியத்தை அங்க சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இந்த ஒரே லைன்ல 3 பேர் இருக்காங்க. இந்த ஒரே லைன்ல இந்த வசனத்தை எங்கிருந்து தெரியுமா எடுத்து சொல்றாரு அவரு? ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து தான். அததான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கோட் பண்றாரு. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப தேவன் அங்க இருக்கிறாரு, ஆவியானவர் அங்க இருக்கிறார், இயேசுவும் அங்க இருக்கிறார். அததான் அவர் சொல்றாரு, தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப இந்த மீட்பின் திட்டத்துல 3 பேரும் அங்க செயல்படுகிறதை நாம பார்க்கிறோம். பிதா என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணினவரை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணி பிதா அனுப்புகிறார். ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து அவர் செய்ய வேண்டிய ஊழியங்களுக்கு தேவையான ஆற்றலை அவர் கொடுக்கிறார். இதை வைத்து இயேசு கிறிஸ்து அந்த விடுதலையை சம்பாதிக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். கலாத்தியரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சுயாதீனத்துக்கு. கலாத்தியரை குறித்து இவர் ஏன் இதை எழுதுறார், அதுதான் அடுத்தது நான் சொல்ல போறேன். பவுல் சுயாதீனத்தை பற்றி கலாத்திய சபைக்கு ஏன் எழுத வேண்டும்? நீங்க ஒவ்வொன்றும் வாசிக்கிறீங்களா? கலாத்தியர், பிலிப்பியர், இங்க இருக்க சின்ன பிள்ளைங்க சொல்றாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சபை, ஒவ்வொரு பட்டணத்தினுடைய பேர் அந்த பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதப்படுது. இந்த கலாத்திய சபைக்கு சுயாதீனத்தை குறித்து பவுல் எழுத வேண்டிய அவசியம் என்ன? கலாத்தியர் சபைக்குள்ள யூத பாரம்பரியத்தை பின்பற்றுகிற சிலர், யூத மதத்தை பரப்புகிற சிலர் உள்ள வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த சபையை குழப்புகிறார்.